ஹாய், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அந்த ஸ்வீட் வந்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் டைமில், ஃபங்க்ஷன் டைமில், எந்த டைமில் செஞ்சாலுமே சூப்பராக ஹிட் கொடுக்குங்க. க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும். நெய் ஸ்மெல்லு, தேங்காய் ஃப்ளேவர்லாம் பார்த்தோன்னே இப்படி சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையாக வந்துடும். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோவில் பிரசாதம் மாதிரி தெய்வீகமாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னால் முடிஞ்ச டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் பாயசம் நல்லா திக்காகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை அரிசி, பாசிப்பருப்பு, நெய், பால், சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, பாதாம், திராட்சை, தேங்காய் துருவல். ஒரு பேனில் 5 ஸ்பூன் வந்து பச்சரிசி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வந்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அரிசியும் இந்த பருப்பும் கொஞ்சம் ஃப்ளேவர் தருங்க. அரிசி வறுக்க வறுக்க ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு பார்த்துட்டு நீங்கள் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட கரெக்டான பதம். இப்போ அதை வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் வந்துட்டு ரொம்ப நைஸ் பவுடர் பண்ண வேணால் கொஞ்சம் கொரன்னு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்களாம் போட்டுக்கலாம். திராட்சை, பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். திராட்சை நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா திராட்சை வந்துட்டு நல்லா பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நட்ஸ் ஆட் பண்ணுறனால தான் பாயசமில் வந்துட்டு க்ரன்ச்சியாகவும் ஸ்வீட்னஸ் வந்துட்டு ரொம்ப கொடுக்கும். இப்போ அதே பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் பால் வந்துட்டு பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்கும். பால் வந்துட்டு ரொம்ப நீங்கள் தண்ணி கலந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரே வராது. ஸோ தண்ணி கலக்காமல் இருந்துச்சுன்னா பால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், க்ரீமியாக இருக்கும். பால் எல்லாத்தையுமே இப்போ ஊற்றியாச்சு. இப்போ அதை வந்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். பால் கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். பால் நல்லா கொதி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக தெரியும். இந்த ஸ்டேஜில் இருந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி பவுடரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்ப நீங்கள் கை விடாமல் கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கலரிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா இதில் வந்து கட்டி கரையிலைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கலரிக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு கலரனால அதில் இருக்கிற கட்டிலாம் பாருங்களேன் சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய கட்டியாக இருந்தால் கூட இது பாருங்களேன் ஈஸியாக கரைஞ்சிருது. ஸோ அதனால் நீங்கள் விஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்டியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ தான் பாயசம் வந்துட்டு க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்பா. இதுதான் பாயசத்தோட மெயின். அரிசி வந்துட்டு கட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் எப்பயுமே நம்ம அடுப்பு வச்சுட்டு நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ நல்லா அந்த சர்க்கரை வந்துட்டு கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அரிசி பவுடர் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நான் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டால் தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு அப்படியே மூந்து பார்த்ததுமே அப்படியே ஒரு ஃபீல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் தூவிக்கலாம். தேங்காய் துருவல் தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் பாயசம் வந்துட்டு திக்காகும், கன்சிஸ்டன்சி க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுக்கலான்னு சொன்னோம். சூப்பராக நல்ல மனம் வர பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடாக சர்வ் பண்ணால் மெல்ட்டிங்காக இருக்க ஃபீல் தரும். நம்ம இதை ஆற வச்சு சாப்பிட்டோம்னா டெசர்ட் மாதிரி ஒரு க்ரீமியாக இருக்கும்.
ஃபெஸ்டிவல் டைமில் உங்களால் சிம்பிளாக முடிஞ்சிச்சுன்னா இதை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு ஸ்டைல் அரிசி பாயசம், சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்டைல் என்ன, எப்படி டிஷ் பண்ணியிருக்கீங்க நானும் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.